இந்த குமாருக்கு ஐம்புலன்கள் அனைத்துமே அரசியல் நோக்கியே சொல்லும் போல இருக்கு. எங்க போனாலும் அரசி பின்னாடியே போறான் இந்த மனுஷன். அரசியும் அவங்க அண்ணியும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே இவரு பின்னாடியே அரசி அரசி அரசின்னு போறாரு. ஒழுங்கா ஓடி போயிடுறா, இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். நீ போலீஸ்ல பிடிச்சி கொடு அரசி, பிடிச்சி கொடு. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன். இல்லைன்னா நீ எனக்கு ஒரு மன்னிப்பு கொடு. உங்க வீட்டுக்காக தான் உன்னை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டேன். திரும்பி திரும்பி என் பின்னாடியே வந்து என்னை டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டு அரசி பயங்கரமா குமாரை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. குமார் அப்பாவே நின்றுட்டு இருக்கான். காலையிலே எந்திரிச்ச உடனே செந்தில் சுட சுட காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. உடனே மீனா பார்க்குறாங்க. என்ன இந்த மனுஷன் மட்டும் காஃபி குடிக்கிறாரு, நம்மளுக்கு இல்லையா சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. செந்தில் உடனே பின்னாடியே போயிட்டு மீனாக்கு காஃபி எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா ஃப்ளாஸ்க்கு புதுசு. என்ன ஃப்ளாஸ்க்கு புதுசாக இருக்கேன்னு பார்க்குறாங்க. ஐயோ அப்படிலாம் பார்க்காதடி, இது நான் உன் காசில் வாங்கலடி, இது பக்கத்து வீட்டில் கடன் வாங்கினது. ஆமாம் நீ கடன் தானே எப்பயுமே வாங்கிட்டு இருப்ப சொல்லிட்டு மீனா கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும் போதே பில் அடிக்குது. திறந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேக் நிறைய சாமானும் ஒரே ஒரு கிரைண்டரும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஏய், பாத்திரத்தை யூஸ் பண்ணுடி, பாத்திரம் உனக்காக தான் வாங்கினது. சோப்பெல்லாம் அழகாக வாங்கி வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்களாம் எதுவும் வாங்காதீங்க, எல்லாமே நானே வாங்கி தரேன். ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. மீனா வந்து கண்ணை காமிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க புருஷனுக்கு அலர்ட்டு கொடுக்குறாங்க இந்த அம்மா. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க. சமைக்க ஆரம்பிச்சிட்டாலாம் பார்க்குறாங்க. எதுவும் சமைச்ச பாட்டு தெரியல. மீனா, முன்னாடி எதுவுமே சமைக்கலையா, கேஸ் கனெக்ஷன் வாங்கலையா? ஏன் வாங்கலை? நாங்கள் திருப்பி வந்து அந்த வீட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு தேவையில்லாமல் கேஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அதான் வாங்கலன்றாங்க. உடனே அந்த அம்மா திட்டுறாங்க. இந்த பக்கம் அவங்க மாமனார் செந்திலோடைய மைண்டை கழுவுறாரு. உங்கள் வீட்டில் பாசத்தை வளைச்சி அப்படியே கூப்பிடுவாங்கங்க, நீங்களாம் போயிடாதீங்க, மீனா இங்கேருந்து பழகிடுவான்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் போக மாட்டேனே, நான் எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஆனால் செந்திலோட மைண்ட் வாய்ஸ் என்ன? இங்கே இருந்தால் தான் அவர் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக கும்மால் அடிக்க முடியும். இதே அவங்க வீட்டில் இருந்தால் தண்ணி அடிச்சுட்டு கும்மாலெல்லாம் அடிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மனுஷன் தனியாக வந்ததே. அது இந்த முக்கு மாமனாருக்கு தெரியல. போக போக தான் தெரியும். அப்போ இவரே கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு வந்துடுவாங்க. பழனி அவங்க அம்மா பக்கத்துக்காக ஆசையாக போகிறாரு. எல்லாரும் பழனி ஆசையாக கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, பழனியோட மைண்டை நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு. பழனிக்கு கடை வச்சு தர போகிறாங்களாம். அதனால் பழனியை கூப்பிட்டு குசலம் விசாரிச்சுட்டு அப்படியே வந்து கடைக்கு சம்மந்தம் வாங்குறாங்க. எப்படியாச்சும் நான் கடை வச்சு தருவேன், நீ இந்த கடையில் தான் உக்காரணும். ஏற்கனவே மிஸ்டர் பாண்டியன் 1100 ரூபாய் விஷயத்தில், காசு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க தான் சொல்லியிருக்காரு. திருட்டு பழியை வந்து பழனி மேலே போடல. ஆனால் அவங்க ஒய்ஃபு பழனி தான் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. இதனால் அவங்க அம்மா கட்டாயமாக கடை வச்சு தருவேன், நீ கடையில் தான் உக்காந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. பழனியும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்க குடும்பத்தில் இப்படி தான் கூத்தடிப்பாங்க. மீனா அத்தை வீட்டுக்கு போயிட்டு சுட சுட வடையை சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. அத்தை சுட்ட வடைக்கெல்லாம் அடிச்சதுக்கு ஆளே இல்லை சொல்லிட்டு அருமை பெருமையை சொல்லிக்கிட்டே வடையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அரசி, அண்ணி நீங்கள் வந்தால் மட்டும்தான் வடை, இல்லைன்னா எங்களுக்கு சுண்டலை கொடுத்து சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா புலம்புறாங்க. உடனே பாசமலர் ராஜ்யம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஹாப்பியாக இருக்காங்க. என்னம்மா ட்ராவல்ஸ் ஓனர் அம்மா, சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஆமாம், அக்கா மெசேஜ் போட்டாங்க, அதான் நான் வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கும் போது மூக்கு வேர்த்துருச்சு நம்ம செந்திலுக்கு. செந்தில் உடனே மீனாக்கு கால் பண்ணி, மீனா எங்கே இருக்க? நம்ம வீட்டில். ஆனா நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடுறியே. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வந்துட்டு கையோட மாவை வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, அப்படியே சிக்கனை வாங்கிட்டு வா. சிக்கனையும் தோசையும் சமைச்சு வை, நான் வரேன், வந்து சாப்பிட்றேன். ஆனால் நான் வரத்துக்கு லேட் ஆகும், சரியா?
நீ சமைச்சு மட்டும் வச்சிரு சொல்லிட்டு செந்தில் லிஸ்ட்டாக அடித்து தள்ளுறாரு. உடனே மீனம்மா சைலண்ட்டாக செஞ்சு சொல்கிறத மட்டும் ஊன்னு கேட்டுட்டு, இந்த அம்மாவுடைய மைண்டு வாய்ஸ் என்னன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். நீ வாடி வா, நீ தண்ணி அடிச்சிட்டு வருவ, நான் வரணுமா அங்கே? அதெல்லாம் வர முடியாது சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட அப்படியே பிளேட்டை மாற்றி சொல்லிடுறாங்க. அத்தை, உங்கள் பையன் இங்கேயே தங்க சொல்லிட்டாரு, நான் இங்கே இருந்துக்கிறேன், காலையில் பொறுமையாக கிளம்பி போகிறேன். உடனே அத்தைக்கு சந்தோஷம். சரிடி சரிடி, நீ இங்கே இருந்துக்கோ, நான் போயிட்டு உனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசையாக சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. உடனே பாச மலர்கள்லாம் கட்டி பிடிச்சி ஜாலியாக இருக்காங்க.